ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ நம்பர் 5 பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவுடைய சின்ன கண்டினியூஷனாக நம்ம இன்றைக்கி வீடியோ நம்பர் 6 நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன், லேட்ச் அன்லேட்ச் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வீடியோ நம்பர் 1லேருந்து 5 வரைக்குமே உங்கள் ஃபீல்டில் என்ன சுவிட்ச் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் ஃபீல்டில் நார்மலி க்ளோஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரோக்ராமில் என்ன செஞ்சணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் இன்னொரு கான்செப்டை பற்றி நம்ம புதுசாக பார்க்கணும். அதுக்கு பேசிக்காக ஒரு கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட நான் வைக்க போகிறேன். அது இந்த வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இன்றைக்கியோட வீடியோவில் உங்கள் ஃபீல்டில் நார்மலி க்ளோஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எப்படி ப்ரோக்ராமில் மாடிஃபை பண்ணுவீங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன் இது எல்லாமே நார்மலி க்ளோஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நார்மலி க்ளோஸில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ப்ரோக்ராமில் வரும்போது சின்ன சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதை நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த இன்டர்வியூவில் போகும்போது உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நார்மலி ஓப்பன் சுவிட்ச் இருக்குது, ஒரு நார்மலி க்ளோஸ் சுவிட்ச் இருக்குது, ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரோக்ராமில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி நம்ம கிளியராக ப்ரோக்ராமில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நல்ல கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ நேற்றுக்கு என்ன பார்த்தோம், லேட்ச் அன்லேட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அங்கேயும் ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேயும் அதே ப்ரோக்ராம் தான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டாப் புஷ் பட்டன் அப்படின்றது உங்களுக்கு நார்மலி க்ளோஸில் இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலி க்ளோஸ் அப்படின்றத எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு நார்மலி ஓப்பன் சுவிட்சாக இருந்தது அப்படின்னா தான் நான் போட்ட மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் போட்டிருக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட ஒரு நார்மலி ஓப்பன் ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது, நார்மலி க்ளோஸ் ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது. ஓகே, அவுட்புட் பார்த்தீங்கன்னா மோட்டர் கன்வேயர் எதுவானா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அவுட்புட் இருக்குது. இப்போ அந்த ஸ்டாப் புஷ் பட்டன் அப்படின்றது இல்லை ஒரு ரெண்டாவது சென்சார், ஜாப் அவுட் சென்சார்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு நார்மலி க்ளோஸ் சென்சாராக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ நார்மலி க்ளோஸ்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மலி க்ளோஸ் உங்களுக்கு ஃபீட்பேக் சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன் அப்படின்றது எப்போ நீங்கள் புஷ் பண்ணுறீங்களோ அப்போ தான் 24 வோல்டேஜ் சிக்னல் அப்படின்றது பிஎல்சிக்கு ரீச் ஆகும். ஓகே, ஆனால் இதுவே நார்மலி க்ளோஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது டிஃபால்ட்டாகவே 24 வோல்டேஜ் பர்டிகுலர் டெர்மினலுக்கு இன்புட் சிக்னலாக கொடுத்துட்டுருக்கு. ஓகே, எப்போ அந்த ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் சென்சாருக்கு முன்னாடி வருதோ அப்போ 24 வோல்டேஜ் கொடுக்குறது அது நிப்பாட்டும். ஓகே, நார்மலி ஓப்பன் சென்சார் எப்போ பொருள் அதுக்கு முன்னாடி நிற்குதோ அப்போ சிக்னலை கொடுக்கும். நார்மலி க்ளோஸ் அப்படின்றது பொருள் நின்றுச்சு அப்படின்னாக்கா சிக்னல் கொடுக்குறத நிப்பாட்டும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நான் பாருங்கள் இங்கே நார்மலி க்ளோஸ் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலி க்ளோஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னா உங்கள் ஃபியூலில் இருக்கிற நார்மலி க்ளோஸ் சென்சார் அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், 24 வோல்டேஜை பிஎல்சிக்கு சிக்னல் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா இப்போ இது என்ன ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய நார்மலி க்ளோஸ் நார்மலி ஓப்பனாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா ஃபீல்டில் இருக்கிறது நார்மலி க்ளோஸ் சென்சார் சிக்னல் கொடுக்குது. ஸோ தட் உங்கள் நார்மலி க்ளோஸ் என்ன ஆயிடுச்சு, நார்மலி ஓப்பனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்கள் ஜாப் இன் சென்சார் இல்லை ஸ்டார்ட் புஷ் பட்டன் நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகணும், ஆஸ் பர் த பிரின்சிபல் உங்களுடைய லோடு ஆன் ஆகணும். இப்போ ஆன் ஆகுதா, ஆன் ஆகலை. ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமில் நார்மலி க்ளோஸ் எடுத்துருக்கீங்க. ஸோ ஃபீல்டுலேயும் நார்மலி க்ளோஸ், நீங்கள் எடுத்திருக்க சிம்பிளும் நார்மலி க்ளோஸ். அப்போ இந்த நார்மலி க்ளோஸ் என்னவாயிருச்சு, நார்மலி ஓப்பனாக கன்வெர்ட் ஆகி உங்கள் சிக்னலை பிளாக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன எடுத்துருக்கணும், உங்கள் ப்ரோக்ராமில் ஃபீல்டில் நார்மலி க்ளோஸ் புஷ் பட்டன் இருக்குது இல்லை நார்மலி க்ளோஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ப்ரோக்ராமில் நார்மலி ஓப்பன் எடுத்துருக்கணும். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜு. ஸோ அதனால் நல்ல கவனமாக கவனிங்க. உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு வாட்டி அப்படி ரிவைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்லேருந்து பாருங்கள். ஸோ தட் அப்போ தான் ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ரோக்ராமில் இதை நார்மலி க்ளோஸ் இல்லை நார்மலி ஓப்பனாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரோக்ராமை நான் மாடிஃபை பண்ண போகிறேன். இங்கே நார்மலி க்ளோஸ் போட்டதுக்கு பதிலாக நான் நார்மலி ஓப்பன் போட்டுக்கிட்டேன். நமக்கு இப்போ என்ன வேணும், நார்மலி ஓப்பன் காண்டாக்ட் நமக்கு தேவைப்படுது. ஸோ நார்மலி க்ளோஸை நான் எடுத்துகிட்டு நார்மலி ஓப்பனாக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம சிமுலேஷனுக்கு இப்போ வந்துட்டோம். சிக்னல் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த நார்மலி ஓப்பன் என்னவாகும், நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். சிக்னல் கொடுத்துட்ருக்கு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஹோம் கண்டிஷன். அதாவது ஃபஸ்ட்டு சென்சார் சென்ஸ் பண்ணல,
செகண்ட் சென்சாருமே சென்ஸ் பண்ணல. ஆனால் செகண்ட் சென்சார் என்னவாக இருக்குது, நார்மலி க்ளோஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு சென்சார் நார்மலி ஓப்பனாக இருக்குது. ஸோ நார்மலி க்ளோஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்னல் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ தட் நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸாக உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி காமிச்சுட்டுருக்கு. ஓகே, இப்போது அந்த ஜாபினில் நீங்கள் வந்து ஒரு பொருள் ரீச் ஆகுதுன்னு வச்சுப்போமே, இல்லை நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், உங்களுடைய அவுட்புட் ரன் ஆகுது. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஆனால் நீங்கள் இதுலேருந்து கை எடுக்க போகிறீங்க, இல்லை உங்கள் ஜாபின் சென்சார்லேருந்து ஒரு பொருள் ரன் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்சார் என்ன பண்ணும், சென்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டும். கரெக்டுங்களா? இப்போ மோட்டர் என்னவாக இருக்குது, கண்டினியூஸாக ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டாவது சென்சார், அதாவது நீங்கள் ஸ்டாப் புஷ் பட்டனை பிடிச்சி நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க. இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், ஜாப் அவுட் சென்சார். இப்போ ஜாப் அவுட் சென்சார் சென்ஸ் பண்ணிச்சுனாக்கா என்ன ஆகும், உங்கள் சென்சார் வந்து சிக்னல் கொடுக்குறத நிப்பாட்டும். ஏன், அது நார்மலி க்ளோஸ் டைப். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறேன், சென்சார் சென்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ சென்சார் சென்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும், சிக்னல் கொடுக்குறத அது நிப்பாட்டும். சிக்னல் கொடுக்குறத நிப்பாட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் அவுட்புட் என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் பொருள் எடுக்க போகிறீங்க. விச் மீன் உங்கள் சென்சார் என்ன ஆகுது, சென்ஸ் பண்ணுறத நிப்பாட்டிருச்சு. அப்போ சென்ஸ் பண்ணுறதை நிப்பாட்டிச்சு அப்படின்னா நார்மலி க்ளோஸ் சென்சார் என்ன பண்ணணும், சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் சிக்னல் கொடுத்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் என்ன ஆகுது, ஜாபின் சென்சார் சென்ஸ் பண்ணுது. உங்கள் சென்ஸ் பண்ணதுமே வந்துட்டு உங்கள் கன்வே ரன் ஆயிடுச்சு. பொருள் ஜாப் ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சென்சார் சென்ஸ் பண்ணுறது நிப்பாட்டிடுச்சு. ஈவன் தோ உங்கள் மோட்டர் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ ஜாப் அவுட் சென்சார் என்ன பண்ண போகுது, சென்ஸ் பண்ண போகுதுன்னா அது சிக்னல் சென்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு என்ன பண்ணும், சிக்னல் கொடுக்குறத நிப்பாட்டும். சிக்னல் கொடுக்குறத நிப்பாட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் அவுட்புட் கன்வேர் என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் அங்கேருந்து பொருள் என்ன பண்ணிட்டீங்க, எடுத்துட்டீங்க. அப்போ மறுபடியும் அந்த சென்சார் நார்மலி க்ளோஸ் சென்சார் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிச்சா, அந்த நார்மலி ஓப்பன் யூஸ் பண்ணணுமா இல்லை நார்மலி க்ளோஸ் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கிற இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் வீடியோ நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் சொன்னது நார்மலி ஓப்பன் சுவிட்சாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா எப்படி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் பேசியிருக்கேன். இப்போ தான் நான் முத ஃபீல்டில் நார்மலி க்ளோஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் எடிட் போடணும் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து ஒரு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுட்டு நீங்கள் ப்ரோக்ராம் போட ஆரம்பிங்க. உங்களால் கண்டிப்பாக ப்ரோக்ராம் போட முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம், அதோட கொஸ்டின் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் 2 இன்புட் இருக்குது அப்படின்றத மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் கொடுக்க போகிறதுல ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அது ஒரு புஷ் பட்டன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. அந்த புஷ் பட்டனை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் புஷ் பண்ணும்போது வந்து உங்கள் லோடு என்னவாகணும், ஆன் ஆகணும். சரிங்களா? ஸோ நீங்கள் புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ மறுபடியும் அந்த லோடு என்ன இருக்கணும், ஆன்லேயே தான் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் புஷ் பட்டன் 2வது வாட்டி நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகணும், உங்களுடைய மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்கணும். ஆனால் புஷ் பட்டன் வந்து நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை வந்து நீங்கள் போட்டு ரெடியாக வைங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு 100% உங்களால் ப்ரோக்ராமுக்கு ஆன்சர் போட முடியுமானாக்கா டவுட்டு தான். ஏன்னா இதுக்குள்ளே வந்து மெமரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மறைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். பட் அதுக்கு முன்னாடி இதை போட்டு ரஃபாக நோட்டில் ஆன்சர் ரெடியாக வைங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா குட். ஸோ எனிஹவ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஹேவ் a good day.